அனைவருக்கும் வணக்கம். பாடகி சுசித்ரா ரொம்ப நாளாகவே திரையுலகில் உள்ளவர்களை பற்றி தகாத வார்த்தைகளை கூறி பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி நான் ஒரு சிறு பதிவு போடுறேன். பாடகி சுசித்ரா அவருடைய கணவர் போதைப்பொருள் உட்கொள்கிறாரு, அதிகமான போதைப்பொருள் எடுத்துக்கிறாரு, கொக்கைன் எடுத்துக்கிறாரு, தகாத உறவில் பெண்களுடன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இப்போ இருக்கிறாங்க. பல வருஷமாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க பிரிஞ்சு இருந்தாலும் அவங்க மன அழுத்தத்தில் அவங்க போயிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்க மன அழுத்தத்தில் போனாக்க அவங்க அவங்களுக்கே தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாம் உண்மை மாதிரியே நம்மளுக்கு தெரியும். நம்ம யாரை பற்றியாவது கேட்டோன்னா அவங்க எந்த பிரச்சனையால் மன அழுத்தத்துக்கு போனானுங்களோ அந்த பிரச்சனையே மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அதே தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க கொக்கைன் யூஸ் பண்ணுறாங்க, போதைப்பொருள் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா பெண்களோடையும் தகாத உறவில் இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யாரை பற்றியாவது போய் கேட்டாக்க அவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும், அவங்க ஃபேமிலியில் எல்லாரையும் தெரியும், அவங்க பிரச்சனையெல்லாம் என்கிட்ட தான் வரும், அந்த பிரச்சனையெல்லாம் நான் தான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தாலே நமக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் போல், இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்பிடுவோம். அதே மாதிரி வீடியோ எடுக்கிறவங்களும் அவங்கள ஒவ்வொருத்தவங்களாக கேட்குறாங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் இதே கம்ப்ளைண்ட்டு தான் பண்ணுவாங்க. எல்லாரையும் தெரியும், தனுஷ் இப்படிப்பட்டவன், ஐஸ்வர்யா இப்படிப்பட்டவ, கார்த்திக் இப்படி, ரவி மோகன் இப்படி, ஆர்த்தி இப்படி, விஜய், தனுஷ், சங்கீதாவை எல்லாரையும் தெரியும், அவங்க பிரச்சனையெல்லாம் என்கிட்ட தான் வரும், நான் தான் தீர்த்து வைப்பேன், இப்படிப்பட்டவங்க நெகட்டிவ் தாட்டே தான் அவங்க எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க எந்த பிரச்சனையால் அவங்க மன அழுத்தத்துக்கு போனாங்களோ அந்த பிரச்சனையே தான் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். யாரை போய் கேட்டாலும் அதே சொல்லுவாங்க. இதே மாதிரி தகாத வார்த்தைகளை சொல்லி, தகாத செயல்களை சொல்லி எல்லாரையும் வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. அது உண்மை இல்லை. தயவு செய்து அது உண்மை இல்லை. யாரோ ஒருத்தவங்க வேணால் இருக்கலாம், எல்லார் மேலேயும் ஒரே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இது நார்மலாக இருக்கிற யாராவது ஒரு திரையுலகத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா? ஆனால் இவங்க மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க. இவங்கள இவங்க வீட்டில் சுசித்ராவுடைய வீட்டில் யாராவது இருந்தால் அவங்கள மனநல மருத்துவரிடம் அழைச்சிக்கிட்டு போங்க. மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போகிறது கூட அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏன் நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேறு ஏதாவது சொல்லி அழைச்சிக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்க. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒவ்வொரு வித மன அழுத்தத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த மன அதிகமாக ஆயிட்டா அவங்களுக்கே தெரியாது. அவங்க இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். பேட்டி எடுக்கிற நம்மளுக்கும் நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியும். இவங்க சொல்வதெல்லாம் உண்மை தான், இவங்களுக்கு தெரியாத இப்படி பேசுவாங்க. ஆனால் அவங்க நல்லா இங்கிலீஷில் பேசி எல்லாத்தையும் இது உண்மை அப்படின்னு நம்ப வச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க வீடியோலாம் பாருங்கள், ஒரே தாட்டு ஒரே சொல்லாக இருக்கும். அவங்க கொக்கைன் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க கூட போகிறாங்க, இவங்க கூட போகிறாங்க, நாய் மாதிரி இருக்காங்க, பேய் மாதிரி இருக்காங்க, ரொம்ப கேவலமானவங்க, இவங்க கொக்கைன் இவ்வளோ யூஸ் பண்ணுவோம், இதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்க மனசில் இதே தான் நிறைஞ்சிருக்கு. ஆனால் அவங்க அவங்கள அவங்க உடம்பை சரி பண்ணணும்னு நான் தயவு செய்து அவங்க வீட்டு மெம்பர்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க சொல்வதெல்லாம் உண்மை இல்லை. அவங்க சொல்வது அவங்க நார்மலாக அவங்களே சொல்லலை. அவங்கள தயவுசெய்து மனநல மருத்துவரிடம் அழைச்சிட்டு போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.